வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல வெளியான லாக்அப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல வைபவம் அதுக்கப்புறம் வாணி போஜனம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரோட வீட்டுல கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. அதே சமயம் பக்கத்துல இருக்க ஏரியால ஒரு லேடி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த ரெண்டு கேஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா விசாரணை பண்ற லேடி ஆபீசரும் யோசிக்கிறாங்க. இது சார்ந்து நிறைய விசாரிக்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒளிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு லேடி ஆபீசரை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இறந்து போயிருக்காரு போல. இந்த கேஸை நீங்க வந்து விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி மேல் அதிகாரி சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அதே ஸ்டேஷன்ல தான் நம்ம ஹீரோவும் வேலை பார்க்கறாரு. இவரோட பேரு வசந்த் அப்படின்றது. இவர் ஏஎஸ்ஐயா இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல எஸ்ஐ போஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட லவ்வர் பேரு மீனா அப்படின்றது. மீனாவோட அப்பா பெரிய ஆளா இருப்பாரு. அதனால என்னோட பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள்ள எஸ்ஐயாவது இருக்கணும்ன்ற மாதிரி கண்டிஷன் போட்டிருப்பாரு. எப்படியாவது சீக்கிரமா எஸ்ஐயா மாறிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ என்னோட அப்பா வேற யாரையாவது பார்த்து கட்டி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் எஸ்ஐ ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. என்ன ஏதுன்றத பாப்போம், நான் அப்புறமா பேசுறேன்னு கட் பண்றாரு. நைட் ஒரு லேடி போன்ல பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்களோட பேரு இளவரசி அப்படின்றது. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் இறந்து போயிருப்பாரு. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இறந்து போன இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல மௌன அஞ்சலி செலுத்திடலாம் அப்படின்ற மாதிரி கண்ணை மூட சொல்றாங்க. எல்லாருமே கண்ணை மூடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்தோடனே எல்லாருமே ஹீரோவை பத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சில பசங்க கடல்ல விழுந்து இறந்து போற மாதிரி இருக்கும். ஹீரோ தான் உள்ள புந்து காப்பாத்தி இருப்பாரு. நியூஸ் பேப்பர்ல வசந்தோட பேர் வந்துச்சுன்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருக்கவங்க சொல்றாங்க. தம்பி நீதான் அதா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்ஐ ஆவறதுக்கு முயற்சி பண்றல, கவலைப்படாதப்பா, சீக்கிரமா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இதை கேட்டு இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இந்த ஸ்டேஷனோட முன்னாள் இன்ஸ்பெக்டர் பேரு சம்பத் அப்படின்றது. அவர் இறந்து போன போட்டோவெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. புதுசா வந்திருக்க இளவரசி அந்த போட்டோவெல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் கபோர்டுக்குள்ள வைக்கலான்னு கபோர்டை ஓபன் பண்ணா உள்ள பார்த்தா காண்டம்லாம் இருக்கு. அதே மாதிரி அடல்ட் மேகசின்லாம் இருக்கு. இந்த சம்பத்து பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமானவர் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறான். என்ன ஒரு சின்ன பையன் இங்கே இருக்கான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. என் அம்மா மிஸ் ஆகுறாங்க, என் அம்மா காணோன்றத கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றான். வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையான்ற மாதிரி கேட்கறாங்க. என் அப்பா குடிபோதையில படுத்துட்டு இருக்காரு, அதனால தான் நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்றான். இவங்க ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் கால் பண்ணிருப்பாரு. இங்க ஒரு லேடி வந்து பிரிட்ஜ் மேல இருந்து குதிச்ச மாதிரி இருக்கு, நான் அதை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ஒருவேளை இந்த பையனோட அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்பதானே வசந்த் கிட்ட பேசிட்டு உள்ள வந்தாங்க. வசந்த் இங்க வாங்கன்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனோட அம்மா நைட்ல இருந்து மிஸ்ஸிங் போல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லேடி குதிச்சதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பையன் கிட்ட அதை பத்தி சொல்லாதீங்க, முதல்ல இந்த பையனை பாடியை காட்டுறதுக்காக கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிட்டு இந்த சின்ன பையனை இங்க இருந்து கூட்டு போறாரு. அப்பா குடிபோதையில இருக்காருல, அவரை எழுப்பி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப இளவரசி இருக்காங்கல்ல, சம்பத்தோட ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய வீட்ல தான் இருக்காரு. அந்த வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதாவது விடிய காலையில தான் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் ஸ்டேஷன்லயே மூர்த்தின்ற ஒரு ஆபீசர் இருக்காரு. இந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் மூர்த்தி சார்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இளவரசி இந்த இடத்துக்கு வராங்க. இவர் இளவரசியை விட போஸ்டிங் கம்மியானவரா தான் இருப்பாரு. இளவரசி தானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த கேஸை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கும் கூட்டு வந்துடுறாரு. குற்றவாளியை கூட நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளியா யார சொல்றாங்கன்னா ராமர்ன்ற ஒரு நபரை சொல்றாங்க. ராமரை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் வேலை எல்லாம் பண்ற ரவுடியா இருப்பாரு. ஒரு ரவுடிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மூர்த்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேடம், இவன் பண்ற வேலைக்கெல்லாம் அவர் துணை போனாரு, கமிஷன் மாதிரிலாம் வாங்கினாரு. நைட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது இந்த ராமரோட ஒய்ஃபை பத்தியே இன்ஸ்பெக்டர் தப்பா பேசியிருக்காரு. அந்த கோவத்துல கொலை பண்ணிருக்கான், ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக நான் கொலை பண்ணேன்னு கேட்கும் போது நடந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ற மாதிரி இவனுமே திரும்பி சொல்றான். சரி எப்படி அட்டாக் பண்ணி காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணன்ற மாதிரி கத்திய வச்சு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். ஆனா சம்பத்து கொல்லப்பட்டதுக்கும் இவன் அட்டாக் பண்றதுக்கும் பெருசா தொடர்பு இல்லைன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏதோ எனக்கு இடிக்கிற மாதிரி இருக்கு, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி மூர்த்தி கேக்குறாரு. இல்ல மூர்த்தி, இந்த கத்திய வச்சு அட்டாக் பண்ண மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒரு பெரிய கத்திய வச்சு அட்டாக் பண்ண மாதிரி தான் இருக்கு. காயத்தை பார்த்தா உங்களுக்கு
தெளிவா தெரியலையான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியல மேடம், நம்ம கேஸ முடிச்சிடலாம், சென்சிட்டிவான கேஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னதான் சென்சிட்டிவான கேஸா இருந்தாலும் சரி, உடனே எல்லாம் முடிக்க முடியாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், இந்த கேஸை முடிச்சா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உண்மையான குற்றவாளியை பிடிச்சு உங்களுக்கு ப்ரொமோஷனா வாங்கிடலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி மூர்த்தியும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அப்பா பையன் ரெண்டு பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. பக்கத்துல போய் உன் அம்மாவான்னு பாருன்ற மாதிரி அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாரு. அந்த சின்ன பையனும் பக்கத்துல வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். இந்த சின்ன பையனோட அம்மாவா தான் இருப்பாங்க. அந்த அம்மாவோட பேரு மல்லிகா அப்படின்றது. அம்மா தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழ அப்பவும் இத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த மல்லிகாவை பார்க்குற ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்றாரு. ஏற்கனவே இந்த லேடியே ஹீரோக்கு தெரியும் போல. இந்த இடத்துல ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த மல்லிகா யாருன்னா மீனாவோட வீட்டுல வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. மீனா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹீரோவோட லவ்வரா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றத பத்தி வீட்லயே வந்து பேசலான்ற மாதிரி இவர் வீட்டுக்கு பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்ப கொஞ்சம் பெரிய ஆள் இல்ல, அதனால மாப்பிளையும் பெரிய ஆளா இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. நீங்க சாதாரண ஏஎஸ்ஐயா இருக்கீங்க, ஒரு எஸ்ஐயா இருந்தா கூட பொண்ணை தரத பத்தி யோசிக்கலாம், எஸ்ஐ ஆயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. வேற வழி இல்லாம இவருமே சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டா தான் மூர்த்தி இருப்பாரு. மூர்த்தியும் இவரும் ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. என்ன சீனியாரிட்டி அடிப்படையில மூர்த்தி கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. ரெண்டு பேர்ல யாருக்குனாலும் ப்ரொமோஷன் கிடைக்கலான்ற நிலைமையா தான் இருக்கும். இப்ப வேலையை முடிச்சுட்டு மல்லிகா கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, இவதான் உன்னோட ஆளோட அக்காவான்ற மாதிரி கேக்குறாரு. எது அக்காவா, வீட்டுல வேலை பாக்குறவங்க அப்படின்ற மாதிரி இவரும் மூர்த்தி கிட்ட சொல்றாரு. உன் ஆளோட வீட்டு வேலைக்காரி கூட செம்மையா இருக்காடா அப்படின்ற மாதிரி இவர் கிண்டலா சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மல்லிகாவோட ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா மாமனார் கொஞ்சம் பொறுப்பானவர், இந்த வயசுல கூட வேலை பார்த்துட்டு இருக்காரு. போலீஸ் டாகுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. கவலைப்படாதமா, சீக்கிரமா அவன் சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி பையனுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. மல்லிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு பிரசன்ட்ல பையனை காமிச்சிருப்பாங்க, இப்ப பாஸ்ட்ல பொண்ணிய நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ரன்னிங் ரேஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. அதுக்கு ஷூ தேவைப்படும்ல, ஷூ வாங்கித்தானா வாங்கியே தரமாட்டே அப்படின்ற மாதிரி பசங்க புலம்பிட்டு இருக்காங்க. காசு வரட்டும் நான் வாங்கி தரேன்ற மாதிரி மல்லிகாவும் பசங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதே டைம் இந்த மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அதாவது இறந்து போன இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. சரி எனக்கு ப்ரொமோஷன் மட்டும் வாங்கி தாங்கன்னு கேக்குறாரு. உங்களுக்காக பொண்ணுங்க எல்லாம் கூட்டு வந்து விடுறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னமோ அழகான பொண்ணுங்களை கூட்டு வந்து விடுற மாதிரி பேசுற, ரோட் சைட்ல நிக்கிற விலை மாதுகளை தானே கூட்டு வந்து விட்டுட்டு இருக்க, நான் கூப்பிட்டாலே அவங்க எல்லாம் வருவாங்க, இதுக்கெல்லாம் உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தந்துட முடியுமா, சூப்பரா ஏதாவது ஒரு ஃபிகரை கூட்டுவா, அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்ற மாதிரி பேசுறாரு. வேற வழி இல்ல, இவன் சொல்றத பண்ணாதான் ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இந்த சம்பத் இருக்கார்ல, உன்னை விட ஹீரோ தான் சிறப்பா செயல்பட்டு இருக்கான், நீ இப்படியே பண்ணனா அவனுக்கு ப்ரொமோஷன் போயிடும்னு சொல்றாரு. பிரசன்ட்ல சம்பத்தை கொண்டது நான் தான்ற மாதிரி ராமர்னு ஒருத்தர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த ராமரோட வேலையில சம்பத்து தலையிட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் இல்லீகல் வேலை பண்றாருல, அதுல சம்பத்து தலையிட்டுக்கிட்டே இருக்காரு. காரணம் என்னன்னா, ஒரு டைம் சம்பத்துக்கு பொண்ணுங்களை செட் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த ராமரோட வேலையா இருக்கும். அதை சொல்லி சொல்லி சம்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இதனால இவருக்கும் ரொம்ப அவமானமா இருக்கு. அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் கோவமா சொல்றாரு. இப்ப ராமரோட ஆட்கள்ல சிலர் இருக்காங்கல்ல, இவன் அந்த போலீஸுக்கு மாமா வேலை பார்த்திருக்கான் போலன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்க ராமரோட தம்பி டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் பேரு ஜீவன் அப்படின்றது. அந்த ஜீவனுக்கு அண்ணன்னா உயிர் போல. என் அண்ணனை பத்தியே தப்பா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு ஒண்ணுனா இவர் யாரையும் சும்மா விட மாட்டாரு போல. மல்லிகா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. என்ன விஷயம் வீட்டுக்கு வந்து பாக்குறவங்க சந்தோஷப்படுறாங்க. காரணம் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா போல. இந்த மாதிரி வயசுக்கு வந்துட்டா ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்கல்ல, அதுக்கு காசு தேவைப்படுது. இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல, ஃபங்க்ஷன் வைக்காமலும் இருக்க முடியாது, எப்படியாவது காசை பெரட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட காசு கேட்கறாங்க, ஆனா எங்கேயுமே உங்களுக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு பசங்க நடந்துக்கிறாங்க, ஆனா பசங்களுக்கு இதை கூட பண்ண முடியலையேன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு ஓனர் கூட வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஓனரோட பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட காசை வாங்கலான்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் மீனா பாய் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னு தெரியல, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி மீனா ஒளிய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்தா மல்லிகா தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. நீங்க எதுக்குக்கா வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மீனா என்னோட பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, கொஞ்சம் காஸ்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அக்கா ஏற்கனவே கடனா நிறைய வாங்கியிருக்கீங்க, என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கும், இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராங்க. 2000 ரூபாய் பத்தாது, இன்னும் காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அடிக்கடி இப்படி காசு கேட்டு தொல்லை பண்றீங்கக்கா, இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் காசு எடுக்கிறதுக்காக போறாங்க. எப்படியும் இவ 1000 ரூபாய் சேர்த்து தருவா, அவ்வளவுதான், அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, வேற ஏதாவது பண்ணா என்னன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க.
என்ன யோசிச்சு பண்ணாங்கன்றத நமக்கு காட்டல. இதெல்லாம் ஹீரோ தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு போல. இப்ப வர வேண்டிய இடத்துக்கு இவர் வந்து சேர்ந்துடுறாரு. இளவரசியை பொறுத்த வரைக்கும் ராமர் இந்த கொலையை பண்ணல, மூர்த்தி ராமரை வச்சு கேஸ முடிக்கலாம்னு பாக்குறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்த ஹீரோவும் என்ன மேடம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி நீ போன காரியம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. மேடம் பையன் கிட்ட பாடி எல்லாம் ஒப்படைச்சிட்டேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த மல்லிகா தற்கொலை எதுக்காக பண்ணிருப்பாங்க, என்ன கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன கஷ்டம்ன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் இறந்து போனதுக்கும் மல்லிகாவோட சாவுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமான்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மேடம் லிங்க் இருக்க போது, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவருமே பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ராமர் கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணி இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்கல்ல, உண்மையை சொல்லுன்ற மாதிரி ராமரை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அவர் இருக்காரு. என்ன மேடம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் ஸ்டேஷன்ல வச்சு இறந்து போயிட்டானா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. இப்ப என்ன மூர்த்தி, அவனுக்கு உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, அதுக்காகலாம் அவனை அடிக்காம இருக்க முடியாது. யாரோ சொல்லி கொடுத்து நான் இந்த கொலை பண்ணேன்ற மாதிரி ஒத்துருக்கான், அது யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும்ல, இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இப்ப டீமை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க இருந்து அவனை கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருது. அவனை இங்க இருந்து கூட்டு போலான்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்றானா, மூர்த்தியோட கழுத்துல கத்திய வச்சிடறான். பக்கத்துல வந்தீங்கன்னா அறுத்துருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அந்த சமயம் ஹீரோ வாசல்ல இருப்பாரு. இப்ப மூர்த்தி இருக்கார்ல, கார்ல தான் என்னோட கன் இருக்கு, அந்த கன்னை வச்சு பக்கத்துல இருக்க மீன் தொட்டியை ஷூட் பண்ணு, அவன் தடுமாறுற கேப்ல நான் அவனை அட்டாக் பண்ணிடுறேன்ற மாதிரி சிக்னல்லையே ஹீரோக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஷூட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே அந்த கன் எடுக்கிறாரு. டே சீக்கிரமா ஷூட் பண்றா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல அந்த மீன் தொட்டியை பார்த்து ஷூட் பண்ணிட்டாரு. ஆனா மீன் தொட்டியை ஷூட் பண்ணணும்னு நினைச்சவரு தெரியாதனமா அந்த நபரையே ஷூட் பண்ணிடுறாரு. அதாவது ராமரையே ஷூட் பண்ணிடுறாரு. இவர் ஷூட் பண்ணதுல ராமர் இறந்தே போயிடுறாரு. என்னடா ராமரை ஷூட் பண்ணிட்டேன்ற மாதிரி மூர்த்தி கேட்கிறாரு. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல ராமரோட கதை முடிஞ்சிருது. இப்போ ஒரு டாக் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேஷன் வாசல்ல வந்து ஒரு பார்சலை வச்சுட்டு போகுது. ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, இளவரசி கிட்ட அந்த பார்சலை கொண்டு வந்து தராங்க. மல்லிகான் பேர் போட்டிருக்கு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டரோட மர்டர் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உள்ள பார்த்தா ஒரு கத்தி தான் இருக்கு. இந்த கத்தியை வச்சுதான் கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்ப இதுதான் மர்டர் வெப்பனா, இதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது யாரோட வேலை, சரி இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லேடி என்ன விசாரிச்சாலும் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி ஏற்கனவே இந்த மூர்த்தி ஒருத்தர் கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. சார் இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு ஒண்ணு வந்தது சார், அதுல ஒரு கத்தி இருந்தது சார் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் சொல்றாரு. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் ஏத்துக்கிறாரு. இப்ப மூர்த்தி ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்றாரு. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்கன்ற மாதிரி எல்லாரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உனக்கு ஒழுங்கா கூட ஷூட் பண்ண தெரியாதா, ஏன் காலை பார்த்து ஷூட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹீரோவை திட்டுறாங்க. அதே சமயம் மூர்த்தியை போட்டு திட்டுறாங்க. இவங்களுக்கு லைட்டா மூர்த்தி மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா ராமர் கிட்ட இவர் தான் கொலைப்பலியை ஏத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுல கொல்லப்பட்டதுக்கும் மல்லிகா தற்கொலை பண்ணதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இன்ஸ்பெக்டர் வீட்டு வாசல்ல மல்லிகா வீட்டு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள் எதனால அந்த இடத்துல இருந்தது, சோ ஏதோ தப்பா இருக்கு, என்ன தப்புன்றத சீக்கிரமே நான் விசாரிச்சு கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மல்லிகாவை பத்தி ஹீரோக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி வேற ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு. எது ஹீரோக்கு தெரியுமா எப்படின்னு இவங்க கேட்கும் போது, இவன் லவ் பண்ற பொண்ணு வீட்டுல தான் அந்த மல்லிகா வேலை பார்த்தாங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. ஏற்கனவே மல்லிகா டாபிக் வரும்போதே ஹீரோ இதை சொல்லிருக்கணும்ல, சொல்லாம மறைச்சிருப்பாரு, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி லைட்டா ஹீரோ மேலயும் டவுட் வருது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, மீனாவை ஒரு இடத்துக்கு வர வச்சு மீட் பண்றாங்க. மீனா கிட்ட மல்லிகாவை பத்தி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மல்லிகாவை கடைசியா எப்ப பாத்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும்ன்ற மாதிரி காசு கேட்டாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய காசு எனக்கு தரணும், காசு கம்மியா தான் இருக்குன்ற மாதிரி கம்மி காசு மட்டும் தந்து அனுப்புன, இவ்வளவுதான் எனக்கு தெரியும், மத்தபடி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன் தற்கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, புருஷன் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அதனால கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி மீனா சொல்றாங்க. இப்பதான் இறந்து போன சம்பத்தோட கால் லாகி உங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. அதுல பார்த்தா அடிக்கடி மூர்த்தி தான் அவர்கிட்ட பேசி இருக்கிறது தெரியுது. அந்த நாள் கூட பேசியிருக்காருன்றது தெரிய வருது. மூர்த்திக்கும் சம்பத்துக்கும் நடுவுல ஏதோ இருக்கு போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப மூர்த்தி மேல இவங்களுக்கு நிறைய டவுட் வந்துருதுல, மூர்த்தி கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு கூட நீங்க இறந்து போன சம்பத்து கிட்ட பேசிருக்கீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் அவர் இன்ஸ்பெக்டர், நான் ரிப்போர்ட் பண்ணோம்ல அந்த வேலையை தான் பண்ணேன், மத்தபடி எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. சரி இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இவருமே ஹீரோவோ ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்றாரு. அவரை மீட் பண்றதுக்காக ஹீரோவும் வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ மேல ஒரு குரூப் கொலை காண்டுல இருக்காங்க. ஏன்னா ராமரை ஷூட் பண்ணது இவர் தானே, அதனால தம்பி ஆளுங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள மூர்த்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால இப்போதைக்கு வேணான்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. இப்ப வந்த மூர்த்தி இருக்கார்ல, நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு, எனக்கு எல்லாமே தெரியணும்ன்ற மாதிரி சொல்றாரு.
இப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு ஈவினிங் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த மூர்த்தி கிட்ட 2 போன் இருக்கும். அதுல ஒரு போன்ல சார்ஜ் இல்ல போல, போய் சார்ஜ் போடு, அதே மாதிரி உன் போனை தான்ற மாதிரி இவரோட போனை வாங்கி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. காமெடி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவரை ரெக்கார்ட் பண்ண ஒரு பிரைவேட் வீடியோ தெரியுது. என்ன பிரைவேட் வீடியோ எல்லாம் வச்சிருக்கான்ற மாதிரி இவரும் பாக்குறாரு. ஹீரோ மீனா கூட ரொமான்ஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அது வீடியோ மாதிரி எடுத்திருக்காரு போல. இந்த வீடியோவை நம்மளோட இன்னொன் போனுக்கு அனுப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் இன்னொன் போனுக்கு அனுப்பிக்கிறாரு. இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது எதுவுமே ஹீரோக்கு தெரியல. ஹீரோ கிட்ட நார்மலா போனை தந்துடுறாரு. உனக்கும் உன்னோட ஆளுக்கும் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, அப்பா என்னதான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பா ஏத்துக்கவே மாட்டாரு. அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன்ற மாதிரி வசந்தமே சொல்றாரு. அது என்னன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் தள்ளி போகும்போது இவர் கேமராவை செட் பண்ணிடுறாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்துட்டா நாளை பின்ன அப்பா தடுக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள வேலைக்காரி அந்த இடத்துக்கு வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, நம்ம சம்பத்து சாரோட வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க வேணும், இந்த ஏரியால போனா ஆளுங்க கிடைப்பாங்க, இந்த ஏரியாக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே ஏரியாக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. மல்லிகாவோட பொண்ணு ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. சாப்பிட்டு போயிடலான்ற மாதிரி சாப்பிடுறதுக்காக உட்கார்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மூர்த்தி இருக்கார்ல, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன்னு கையை கழுவுறதுக்காக வராரு. அங்க மல்லிகா இருக்கிறது தெரிஞ்சுதான் இவர் வந்திருப்பாரு. இப்ப மல்லிகா கிட்ட இந்த காசு எப்படி உனக்கு கிடைச்சதுன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஆக்சுவலா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுக்கலாம்னு ஹீரோ நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த வீடியோல வேற ஒண்ணு பதிவாயிருக்கும். இந்த மல்லிகா அங்க இருக்க நகையை திருடிட்டு போயிருப்பாங்க. அந்த நகை மூலியமா தான் இந்த ஃபங்க்ஷனையே இவங்க பண்ணிருக்காங்க. இத மீனாவோட அப்பா கிட்ட சொன்னா உனக்கு பெரிய பிரச்சனை வரும். நான் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை நீ பண்ணணும். சம்பத்துன்னு ஒருத்தரோட வீட்டுக்கு நீ போகணும், அவர் கூட ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே தயங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன ரொம்ப தயங்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, உன்னை ஒரு பையன் கூட்டு போவான், பத்திரமா கூட்டு வந்துருவான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கிளீன் பண்றதுக்காக கூட்டு போறதா நினைக்கிறாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக போக சொல்லி சொல்றாரு. இந்த மல்லிகாவும் முதல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா பரவாயில்ல, இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுமே பைக்ல வந்து ஏறுறாங்க. ஹீரோ கிளீனிங் வேலைக்கு கூட்டு போறதா நினைச்சுதான் கூட்டு போயிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கக்கா, இதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் உங்களையே கூட்டு போறேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சம்பத் இருக்கார்ல, உள்ள போய் கிளீன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, வெளியே என்னோட கார் இருக்குல்ல, அதை போய் கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இவருமே கடுப்பா வெளியே வந்து காரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கார்லயே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து பெருசா ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வரும்போது 2 பேருமே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணி 2 பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. இத பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன பண்றதுன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. இவர் உடனே என்ன பண்றாருன்னா மூர்த்திக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரிலாம் ஆயிருச்சு, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மூர்த்தியும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மூர்த்தி சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவன் சரியான கோலை அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனையை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி மூர்த்தி ஒரு கணக்கு பண்றாரு. இப்ப ராமருக்கு கால் பண்றாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு என் கையில தான் சாவுன்ற மாதிரி சொன்னல, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இறந்து போயிட்டான், நீ பழிய மட்டும் எனக்காக கொஞ்சம் ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டு கொஞ்ச நாள்ல உன்னை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ராமருமே ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். நடந்த விஷயத்த 2 பேருமே பேசிக்கும் போதுதான் இந்த மூர்த்தி நம்ம போன்ல இருந்து வீடியோவை ஏத்திருக்கான்றது ஹீரோக்கு தெரிய வருது. அந்த வீடியோல மீனாவோட வீடியோவும் இருக்கு. ஒழுங்கா டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் காலரை பிடிக்கிறாரு. காலரை பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், வீடியோவை கண்டிப்பா லீக் பண்ணிடுவேன், தேவையில்லாத பிரச்சனை வரும், அந்த வீடியோ என்கிட்ட இருக்கிறது தான் சேஃப், நீ அடக்கி வாசிச்சனா அந்த வீடியோ வெளியே வராது, தேவையில்லாம வீடியோவை பத்தி யோசிக்காதன்னு கிளம்பிடுறாரு. மூர்த்தி கிளம்பணும்னு இப்ப ஜீவனும் ஆளுங்களும் உள்ள அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ராமரை இவர் தானே சாவடிச்சாரு, அதனால தான் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவருமே தடுத்து இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு காட்டாமையே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப மூர்த்தி வீட்டுல இருக்கும் போது மல்லிகாவோட பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்க கூட இருக்க போலீஸ் தப்பானவர்ன்ற மாதிரி சொல்றாங்க. எது என் கூட இருக்கவன் தப்பானவனா, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பைக்ல மல்லிகாவை கூட்டு போனாரு பாத்தீங்களா, யார் கூட அம்மா பைக்ல போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு தான் சைக்கிள்ல ஃபாலோ பண்ணிருப்பா. சோ இந்த பொண்ணோட சைக்கிள் தான் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்திருக்கு போல. இந்த பொண்ணு வந்துட்டால, இவருமே சம்பத்து கிட்ட கூட்டு வராரு. அம்மாவை தேடி பொண்ணு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியா, அந்த பொண்ணை உட்காந்து டிவி பார்க்க சொல்லு, வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா கூட்டிட்டு போய்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி உள்ள போய் நீ டிவி பாருமான்ற மாதிரி இவரும் வெளியே கிளம்பி போயிடுறாரு.
இந்த நபரு மல்லிகா கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தானே வர வச்சாரு. ஆனா இப்ப பொண்ணு கூட எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த ரூம்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கால, அந்த இடத்துக்கு சைலண்டா வந்து இவர் தப்பாலாம் கைய வச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற மல்லிகா ஷாக் ஆயிடுறாங்க. என் பொண்ணை விடுடா அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த சண்டையில தான் ஏடாகுடமா ரெண்டு பேருக்குமே காயம்லாம் படுது. இந்த சின்ன பொண்ணு கீழே விழுந்ததுல மயங்கி இருப்பா. கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் காலை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அம்மா இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோவும் தப்பானவர்ன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கத்திய வச்சு நெஞ்சிலேயே ஒரு வெட்ட போடுறா. அதுக்கப்புறமா அந்த சம்பத்தை அட்டாக் பண்றா. அப்படி அட்டாக் பண்ணதுல சம்பத்தி இறந்து போயிடுறாரு. என் அம்மாவை நீ தானே கூட்டு வந்த, இதுக்காக தானே கூட்டு வந்தன்ற மாதிரி அந்த பொண்ணு கோவப்படுறா. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் இவர் சொல்றதுக்கு வராரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு இருக்காரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு இவருக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. எங்க போன அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டா. சில விஷயங்களை யோசிக்கும் போதுதான் என்ன நடந்தது அப்படின்றது ஹீரோக்கு புரிய வருது. அதாவது மூர்த்தி இருக்கார்ல, இவருக்காக அடிக்கடி பொண்ணுங்களை செட் பண்ணி தருவாரு. பொண்ணுங்களை செட் பண்ணி தந்தா ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்றதுக்காக தான் மூர்த்தி இப்படி பண்ணிருக்கான் போல. தேவையில்லாம நம்மள வேற இதுல சேர்த்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசினதை ஏற்கனவே ஹீரோ கேட்டிருப்பாரு. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் வரதுக்குள்ள இந்த ரத்த கரையெல்லாம் மறைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நெஞ்சில காயம் பட்டது பாத்தீங்களா, அதை மறைச்சிடுறாரு. போலீஸ் யூனிஃபார்முக்கு மாறி வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி மூர்த்தியை வர வச்சிருப்பாரு. எனக்கு பயமா இருக்கு சார், நான் கிளம்புறேன்ற மாதிரி வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் மூர்த்தி பிளான் பண்ணி சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் தெரிய வருது. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இளவரசின்றவங்க தானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்பெக்டரோட சாவுல கண்டிப்பா மூர்த்திக்கு சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு கத்தி கிடைச்சிருக்கு, அதுல இருக்க பிளட் நான் செக்கிங் அனுப்பியிருக்கேன். மூர்த்தி கூட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த சமயம் ஹீரோவும் மூர்த்தியும் ஒரு பார்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு வந்த விஷயத்தை அப்படியே மறஸ்டல, சரியான கேடிடா நீ அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. நானா கேடி? உண்மையான கேடி நீதான்டா. ப்ரொமோஷனுக்காக எவ்வளவு விஷயம் நீ பண்ணன்றது எனக்கு இப்பதான் புரியுதுன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறது. ராமரை வச்சு சீக்கிரமா கேஸ முடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ராமர் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி ஐடியால இருப்பாங்க. அதனால ராமரை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மூர்த்தி முடிவு பண்ணிருப்பான். என் கழுத்துல கத்திய வச்சு தப்பிச்சுக்கோன்னு ராமர் கிட்ட சொன்னதே இவரா தான் இருப்பாரு. அதே சமயம் ஹீரோவை ஷூட் பண்ணுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஹீரோ மீன் தொட்டியை பார்த்து தான் ஷூட் பண்ணிருப்பாரு. இவர் தான் முன்னாடி தள்ளி ராமர் கதையை முடிச்சிருப்பாரு. ஆமாண்டா, நான் தான் ராமர் கதையை முடிச்சேன், இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி இவருமே நக்கலா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி மல்லிகாவோ ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து தூக்கி போடணும்ன்ற மாதிரி இவர் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அப்படி தூக்கி போடலாம்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட உயிர் இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவ உயிரோட இருந்தா பிரச்சனை தான், தூக்கி போட்டுலான்ற மாதிரி உயிரோட இருக்கும் போதே இவர் தூக்கி போட்டு சாவடிச்சிருப்பாரு. அவளையும் நான் தான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் நக்கலா பேசிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல உனக்கு சீனியரா நான் தான் வரப்போறேன், நான் சொல்றதை மூடிட்டு பண்ணா போதும், போய் இப்ப மிக்சிங்க்கு ஏதாவது வாங்கிட்டு வான்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. இவரும் வாங்குற மாதிரி வந்துடுறாரு. அப்படி வந்தவரு இதே பார்ல உட்காந்துட்டு இருக்க ஜீவனை பார்த்து ஒரு லுக்கு விடுறாரு. ஜீவன் சாவடிக்கிறதுக்காக வரும்போது, உன் அண்ணனை நான் சாவடிக்கல, அவன் தான் பிளான் பண்ணி சாவடிச்சிட்டான், நான் ப்ரூவ் பண்றேன், எனக்கு டைம் தான்ற மாதிரி கேட்டுதான் அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. இப்ப அவர் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஜீவனுக்கு காமிச்சிருப்பாரு. இங்க பேசுற எல்லாத்தையும் அவனும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அப்ப அண்ணனோட சாவுக்கு இந்த மூர்த்தி தான் காரணம்ன்ற மாதிரி கடுப்பாயிடுறான். கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா பக்கத்துல போய் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சாகட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இளவரசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் மூர்த்தி கூட தான் மேட்ச் ஆகும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா மூர்த்தி கூட மேட்ச் ஆகலன்ற மாதிரி வந்துருது. அப்ப யார் இந்த விஷயத்த பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. மல்லிகாவோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தப்பானவர்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மல்லிகாவை பத்தி தான் இவருக்கு தெரியும், மல்லிகாவோட வீட பத்தி தெரியாது. இவருமே ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிக்கிறாரு. ஆக்சுவலா மல்லிகாவோட மாமனார் இருக்கார்ல, டாக் ட்ரைனரா இருப்பாரு. அவர் எப்பவுமே கிரவுண்ட்ல தான் தம்பி இருப்பாரு, கிரவுண்ட்ல வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே முதல்ல வீட்டுல செக் பண்ணலான்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் இளவரசி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே மல்லிகாவோட ஃபேமிலி கிட்ட பேசலான்றதுக்காக வந்திருக்காங்க போல. இதை பார்த்தோன்னே இவர் இருக்கார்ல, வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கிரவுண்ட் பகுதி கிட்ட போலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த தாத்தா இருக்கார்ல, அவரோட பேரங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, ஹீரோவை இதுல எப்படியாவது நம்ம மாட்ட வைக்கணும், கத்தில அந்த வசந்தோட கைரேகையை வச்சு அனுப்பணும், அதை அவங்க செக்கே பண்ணி பார்க்கல. இப்ப வசந்தோட ட்ரெஸ் இருக்கு, அதே மாதிரி வசந்தோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இதுல இருக்கு, இதை நம்ம அனுப்பி வச்சா வசந்த் மாட்டிப்பான்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லிட்டாரு.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ தான் தப்பானவர்ன்ற மாதிரி இந்த ஃபேமிலி யோசிக்கிறாங்கல்ல. இந்த சின்ன பையன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். டே தம்பி நில்டான்ற மாதிரி இவர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல அக்காவும் இருக்காங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்த மாதிரி இவரை பயங்கரமா ஓட விட்டுட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கும் போதே இவர் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் இதெல்லாம் பண்ண, என்னோட அக்கா அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான்ற மாதிரி இந்த தம்பி சொல்றான். அக்காவை பொறுத்த வரைக்கும் இவன் தான் அம்மாவை அந்த இடத்துக்கு கூட்டு போனா, ரெண்டு பேருமே எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. உண்மையில ஹீரோ தப்பானவர் இல்ல, இவங்க தப்பானவர்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா மல்லிகாவோட பாடியை காட்டும் போதெல்லாம் இவர் நார்மலா நின்னுட்டு இருந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் இந்த சின்ன பையன் கோவமா பார்த்திருப்பான். நடந்த எல்லாமே இவனுக்கு தெரியும், ஆனா அமைதியா இருக்கானே, இவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமா யோசிச்சிருப்பாங்க. இவனை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சில பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப சடனா இந்த இடத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. சொல்றதை கேளுங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசணும்னு நினைச்சேன், இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி மூர்த்தி பேசினாரு பாத்தீங்களா, அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறாரு. ஆக்சுவலா ஜீவனுக்கு காட்டுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வீடியோவை இந்த பசங்களுக்கும் காட்டுறாரு. இத பாக்குறது மூலியமா இவர் மேல பெருசா தப்பு இல்ல, அந்த மூர்த்தி மேலதான் தப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போடும் போது அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே மயங்கின மாதிரி விழுந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் சவுண்ட் கேட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட போறான், இந்த பொண்ணையாவது சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போக பார்த்திருப்பாரு. இந்த பொண்ணு இவரும் நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக தான் இழுக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிருப்பா. ஹீரோ சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ பெருசா தப்பு பண்ணலன்றது தெரியுதுல, அதனால இவரை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பசங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் அந்த மூர்த்தி பேசின வீடியோவை இவர் வச்சிருக்காருல, அது மூலியமா மூர்த்தி தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்ற மாதிரி கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. மூர்த்திக்கோ இல்ல ஹீரோக்கோ ஒரு ப்ரொமோஷன் வர மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருது போல ஹீரோ எஸ்ஐயா மாறிடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த லெட்டரை ஹீரோ கிட்ட தராங்க. ஹீரோவும் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. அந்த கத்தியில வேற ஒரு பிளட்டும் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அந்த பிளட்டை இவங்களால கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கும். அந்த பிளட் ஹீரோவோட பிளட்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு கட் பண்ணும்போது ஹீரோவோட பிளட்டும் அந்த கத்தியில பட்டது பாத்தீங்களா, அதை இவர் கிளியர் பண்ணாம இருந்திருப்பாரு. இப்போ அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இவர் கிளியர் பண்றாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எது எப்படியோ ஹீரோக்கு கடைசியில ப்ரொமோஷன் கிடைச்சிருது. இதோட இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.